என் அன்பு பிள்ளையே, உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது குழந்தையே. ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கின்றாயா? கவலை கொள்ளாதே. இருளில் இருந்து தான் உதயம் பிறக்கும். அதைப் போலவே எதிர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகின்றதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்குத்தான், வளர்ப்பிறை தேய்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும், சரிக்கின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள். இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் தங்கமே. சந்தோஷமாக இரு, கலங்காதே. என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள், நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். கலங்காதே. நல்லதோ கெட்டதோ நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். யாரையும் இங்கே எதிர்பார்க்க கூடாது குழந்தையே. காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நிச்சயம் பலனுண்டு. நம்பிக்கையுடன் முன்னேறு. கலங்காதே தங்கமே. உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் வாழ வைப்பேன். அன்பிலிருந்து வெறுப்பிற்கு மாறுவது சுலபம். ஆனால் வெறுப்பிலிருந்து அன்புக்கு மாறுவதுதான் சிரமம் குழந்தையே. வானிலையை விட அதிவேகமாக மாறுகின்றது மனிதனின் மனநிலை. நிம்மதியாக இரு. யாரையும் இங்கு எதிர்பார்த்து இருக்காதே. விரைவில் உன்னை ஒளி நிறைந்த பாதைக்கு நான் அழைத்துச் செல்வேன். உனது லட்சியத்தை அடைய செய்வேன். வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தமில்லை குழந்தையே. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். உழைப்பால் மட்டுமே உயர்ந்துவிட முடியாது. புத்திசாலித்தனமும் வேணும் குழந்தையே. அதை முதலில் கற்றுக்கொள். இணைக்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல, உதிரும் வார்த்தைகளும் தான். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் குழந்தையே. கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது. மகிழ்ச்சியோடு இரு. இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடித்தவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது. அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பது. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். பயணம் எவ்வளவு தூரமாய் இருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல, உடன் வரும் துணையை பொறுத்தே அமைகின்றது. உன் பார்வை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும். உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள். கேட்டால் மட்டும் கொடு. பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாகினும் ஒரு நாள் உதாசீனம் செய்யப்படும். ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது. ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும். என்னை வணங்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான். மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போதுதான்
உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது. வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே. என் பக்தனை உணர்வூட்டி, ஊக்குவித்து, எச்சரித்து, கண்காணித்து, பிழைகளை திருத்தி, சபலங்களை போக்கி, வீழ்ச்சிகளை தவிர்த்து, தடுமாறிச் செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூரண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன். திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம். ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும். தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே. நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றாய். உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும். நான் உன்னுடன் இருப்பதனா? தலை சாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயம் இருந்தால் சர்வ செல்வமும் நம் மடியில்தான். கூடிய விரைவில் உன்னை ஷீரடிக்கு அழைப்பேன் தங்கமே. என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்து விடாதே. எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள். கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள். அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. கலங்காதே. கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு. நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா. ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே. உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும்போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன். விரைவில் பதில் கிடைக்கும். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன். கலங்காது. பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம். ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது குழந்தையே. ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம். ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும். குழந்தையே, உன் கலக்கம் நான் அறிவேன். கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன். தைரியமாக இரு. பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே. நீ ஏன் தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றா? அனைத்திற்கும் தீர்வு உண்டு குழந்தையே. நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்காதே. யாரிடமும் தேவையில்லாமல் விவாதம் செய்யாதே. நான் சொல்வதை மட்டும் கேட்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. மற்றும் என் பூஜையை மறவாமல் செய்து வா. சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் மன இறுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் விடை காண அவசியம் இல்லை. நீங்கள் தன்னை சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியை துவங்குங்கள். இந்த கட்டம் போதும், புதிய கட்டம் வரும். முள்ளின் பாதையில் நடக்க கற்றுக்கொள்வீர்கள். இரவு இருட்டாக இருந்தால் பகலும் உதிக்கும். உன் துன்பங்களை எனக்கு பிச்சையிடு. இன்பங்களை உனக்கு அள்ளி வழங்குகின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. என் நாமத்தை மட்டும் உச்சரித்துவிட்டு நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை குழந்தையே. நடந்து முடிந்ததை நினைத்து புலம்பாதே. இனி நல்லதை நினை, நல்லதை பேசு. நீ எதை அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும். உன் லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசியோடு வெற்றி பெறுவா. ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றா. பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவை தரப்போகின்றது என்று அர்த்தம். காரிருளை ஒளியானது மறைத்து பிரகாசிப்பதைப் போல உனது துன்பங்களும்
நிச்சயம் ஒரு நாள் மறையும் குழந்தையே. கலங்காதே. உன் தன்மானம் என்றும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் வாழ வைப்பேன். ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்வில் ஒரு குறிக்கோளை நினைத்தே பயணிக்கின்றன. வாழ்க்கை இத்தனை நாள் பள்ளத்தை நோக்கி பாய்ந்ததல்லவா? எனவே கை தூக்கி விடவே நான் உன் கரம் பற்றினேன். நானே மாற்றத்தையும் தருகின்றேன். நம்பி இரு மனமே. நான் துணை வருவேன் தினமே. மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு. காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும். கலங்காதே. தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது. அதற்கு காரணம் பறப்பதுதான் அதன் இயல்பு. அதே போல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கிக் கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகும். உன் இயல்பும் பறப்பதுதான் குழந்தையே. ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே. கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளை என்றென்றும் நிலைத்து நிற்கும். உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் மாறப்போகின்றது. என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு. கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விடமாட்டேன். ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்ட என் செல்ல பிள்ளை நீ பயப்படாமல் இரு. உன்னை எப்போதும் குறைவாக எண்ணாமல் உயர்த்தி எண்ணு. ஆனால் அது ஆணவமாக மாறாமல் பார்த்துக்கொள். உயர்வான எண்ணமே எப்போதும் உன்னை சிறப்பாக வழிநடத்தும். எந்த சூழ்நிலையிலும் லட்சியத்தை கைவிடாதே. உனது முயற்சி ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே. உனது கவலைகளை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிடு. உனக்கு மகிழ்ச்சியை பரிசளிக்க உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.